الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. அல்ல எதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கூலிய தருவாங்க. நம்ம தவறு செய்யக்கூடாதுங்கிறதுனால பார்த்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப திக்கி ஓதுறவங்களுக்கு ரெட்டிச்சே நன்மை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எப்ப அரக்கத்தை மாத்தினாலும் சரி, மரக்கரச்சை மாத்தினாலும் சரி, தப்பா ஓதுனா 2 நன்மை கிடைச்சிடும். அது ஒழுங்கா ஓதுறவங்களுக்கு கூட 1 நன்மை தான். ஆனா தப்பா ஓதுனா 2 நன்மை. அந்த தப்பு எங்க? நீங்க தஜ்வீத கத்துக்கிட்டு இருக்கீங்க, பயத்துல எழுத்த திரும்ப ஓதுவோம். இத நம்ம சொன்ன திரும்ப ஓதுவோம், தப்பா ஓதுவோம். அந்த தப்பு பிழையான தப்பா இருக்காது. மகரஜை கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம், சட்டத்தை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்ப சிறிய தவறு வரும், பாவமான தவறு வராது. சோ இந்த இடத்துல திக்கி ஓதுறவங்களுக்கு ரெட்டிச்ச நன்மை தான் இங்க தஜ்வீத் ட்ரை பண்ணையில தான் வரும். இந்த திக்கி ஓத தப்பா ஓதுறவங்களுக்கு வரவே வராது. சோ அதை தூக்கி வீசிட்டு முடிஞ்ச அளவுக்கு தஜ்வீத் கத்துக்க முயற்சி எடுக்கணும். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு ஆன்லைன்ல. பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏண்டா ஒரு ஆண் கல்வி கத்தா அந்த ஆணுக்கு மட்டும்தான் அந்த கல்வி. ஆனா ஒரு பெண் கல்வி கற்றா அது அந்த குடும்பமே கல்வி கட்டுறது மாதிரி. நம்ம பெண்கள் நினைச்சா அந்த குடும்பத்தை நல்ல விதமா நடத்தவும் முடியும், சீரழிக்கவும் முடியும். எப்படி? நம்ம ஒரு கல்வி கத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சீங்களேன், நூலை போல சேலை, நாய போல புள்ளவாங்க. சேலைக்கு என்ன நூல் தரத்துல கொடுக்குறோமோ அதுதான் சேலையா வருது. அதே மாதிரி தாய் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, புறம் பேசிக்கிட்டு, அவதூறு பேசிக்கிட்டு இப்படி இருந்துச்சுன்னா புள்ள எப்படி வரும்? எள்ளு போட்டா கொள்ளு வருமா? எள்ளுதான் வரும். அத மாதிரி நம்ம விதைக்கிற விதை நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் புள்ள வரும். அப்ப நல்ல பிள்ளைகளை உருவாக்கணும், நல்ல குடும்பத்தை உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் யார் மாறணும்? பெண்களாகிய நம்ம தான் மாறணும். மாறணுன்றதோட நிறைய பேருக்கு எடுத்தா வயசாயிடுச்சமா, நான் எங்க மாறுறது, எனக்கு இப்ப 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு, நைட்ல ஓடுறது பார்த்துட்டு தான் இருக்கு, பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்ப நபித்துவம் கிடைச்சிச்சு? 40 வயசு. அப்ப அவங்க புதுசா அந்த குர்ஆனை கத்துக்கிட்டாங்க, செயல்படுத்தினாங்க. அது அவங்களுக்கு அங்க ஸ்பெஷலா நிறைய விஷயத்தை கொடுத்தோம். இருந்தாலும் வயசு ஒரு விஷயம் இல்லை, கத்துக்கணுங்கிற ஆர்வத்தை மட்டும் இருந்துருச்சுன்னா அல்லாட்ட தவக்கல் வச்சு தொழுது துவா செஞ்சு ரப்பி ஸித்னி எல்லாரும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தாங்களா அப்படின்னு நம்ம கல்வி கத்துக்கிறவங்களா இருக்கணும். கல்வி கத்துக்கிறது பயப்பட வேணாம், ரொம்ப இலகுவாக்கிடுவோம். அல்ல அது இந்த குடும்பத்துல இருக்க பெண்களுக்கு கல்வி கத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சோதனை புள்ள மூலியமா வருமா, புருஷ மூலியமா வருமா, இல்ல மாமியா மூலியமா வருமா, இல்ல மாமனாரு சொந்தங்கள் மூலியமா வருமா தெரியாது. ஆனா வரும், அதெல்லாம் பிடிக்கிறோம், தாக்கல் வச்சிருக்கணும். அந்த மாதிரி நான் ஆன்லைன்ல கிளாஸ் போங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எங்கம்மா டைம் இருக்குங்கிறாங்க. 24 மணி நேரம் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இப்ப வரைக்கும் அதே டைம். ஏதாவது மாறி இருக்கா? டைத்தை யாராவது மாத்தி வச்சு குறைச்சு வச்சுட்டு 24 மணி நேரம் சொல்றாங்களா? இல்ல 24 மணி நேரம் அப்பயே ஸ்டோரிதான் இருக்கு. அப்ப அந்த ஹதீஸ்களை எப்படி சஹாபாக்கள் தொகுத்தாங்க? ரசூலுல்லாஹ் ஒரே இருப்பாங்க பசிலாம். அபூபக்கர் சித்திகெல்லாம் அவங்களோட பொருளாதாரத்தை ஃபுல்லா ரசூலுல்லாஹ்வும் அந்த இறைக்காகவே செலவு பண்ணாங்க. அவங்க செல்வந்தர். அத ஹதீஸ் தோக்குறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு புள்ள குட்டி இருக்கு, நான் எல்லாரும் என்னோட தொழில பார்க்கணும் இப்படி சொல்லி இருந்தா இந்த ஒரு அருளான திருக்குறான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா?
அப்ப நம்மளுக்கு எங்க மிஸ்டேக் ஆகுது, டைம் இல்லைன்னு சொல்றோம்ல, எங்க டைம் இல்லாம போகுதுன்னா நமக்கு வந்துருவான் பாரு செய்தான், நோட்டிபிகேஷன் போடுவான் செல்லுல. அப்பதான் போய் அது ஹதீஸா இருக்கும், சரி ஹதீஸ் தானே பாக்குறோம் தொடுவோம், தொட்டா அது ஷார்ட்ஸ்குள்ள போகும். அந்த ஷார்ட்ஸ் என்ன ஆகும், பின்னாடி தங்க 2 மணி ஆயிரும். அல்லாவே சோறாக்கலையே அப்பதான் நடக்கு வரும். தூக்கி போட்டுட்டு ஓடுறது பறக்க பறக்க. அப்பதான் திட்டு விழுந்துருப்பேன், என்ன பண்றது ஆக்கணும். அப்ப நம்ம டயத்தை என்ன செய்யறோம், இந்த நேரத்துல நம்ம தான் வேஸ்ட் பண்ணிட்டோம். அப்ப நம்ம எப்ப செல்ல கையாளாம இருக்க முடியாது. செல்லுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்க வந்த ஹதீஸ பார்த்தோமா, 2வது தள்ளையிலே வாங்கி கொடுக்கணும் மனசு. நல்லா பாதுகாத்து எடுக்கையிலேயே அல்லாட்ட கோரிக்கை வச்சிருவோம், அவங்களா எல்லாம் என்னை இந்த விஷயத்துல இருந்து பாதுகாத்து நல்வழியில கொண்டுட்டு போ அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி டயத்தை கையாண்டு நம்ம வந்து அதிகமா குரான் பக்கம் தொடர்பு உள்ளவங்களா இருக்கணும். நம்ம வீட்டுல மாட்டி இருக்க என்ட்ரன்ஸ்லயே சலாம் சொல்ற பெரிய செய்தான் ஒண்ணு இருக்கும். எல்லாருக்கிட்ட இருக்கா செய்தான்? யாருக்கிட்ட இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். டிவி எல்லாருக்கிட்டையும் டிவி இருக்கும். டிவி இல்லாத வீடே இல்ல. யாரார் வீட்டுல இப்னு கசீர் இருக்கு, தஃசீர் இப்னு கசீர் யாரார் வீட்டுல இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். என்னலாமா 2 பேரா? 2 பேர் வீட்டுலதான் இப்னு கசீர் இருக்கு. 3. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப யோசிக்கணும், பொருளாதாரத்தை எப்படி செலவு செஞ்சான்னு அல்லாஹ் கேட்கையில பதில் சொல்லணுங்கிற பயம் வரும். பீரோல் நிறைய சாலு, புடவை, ட்ரெஸ், பத்தல இன்னொரு பீரோல் வாங்குவோம். ஆனா குரானுக்கும் ஹதீஸுக்கும் இப்னு கசீருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு நம்மள வந்து வாங்கணும்னு நினைச்சாலே செய்தவன் எழுதணும். உனக்கு பத்தாது, அந்த வேலை இருக்குல்ல அப்படின்னு போடுவான். மொத்தவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து இறைவழியில செலவு செய்யறோம், நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப என்ன செய்வான் செய்தான், உனக்கு தேவைகள்லாம் அதிகமா இருக்கு, இதுக்கு செலவு பண்ணாதேன்னு செய்தான் வறுமையை காட்டி பயன்படுத்துவான். எல்லாரும் ஸ்கிப் பண்ணிடுவோம், கொடுக்க மாட்டோம். எனக்கு ஒரு கடன் இருக்குன்னு சொல்லுவோம், எனக்கு நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு, தேவைகள் இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டு அங்கிட்டு போனதோட டிஸ்பிளேல அழகான குருக்கா இருக்கும். அப்ப அந்த தேவைகள் என்ன ஆகுதுன்னு தெரியல, மனசு செய்தான் அதன் பக்கம் தள்ளிடு. 100 ரூபாய் கொடுக்க யோசிச்சுவோம், 1000 ரூபாய்க்கு ஒரு குருக்கா எடுத்து அசால்ட்டா போகும். தேவைதான்ப்பா, குருக்கா கண்டிப்பா தேவை, உடை கண்டிப்பா தேவை. நம்ம தேவைக்கு வச்சுக்கணும். அதிகமா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சொர்க்கமே கிடைச்சாலும் 500 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுருவான். செத்த நேரம் கியூல நின்று ரேஷன் கடையில ஜாமான் வாங்க முடியல. 500 வருஷம் மாஸ்டர் நல்லா நிக்க விட்டாண்டா, நிக்க முடியுமா? அதுக்காக குறைச்சிக்கோமா? நீங்க வந்து சதக்கா செஞ்சா அது உங்களுக்கு மறுமைக்குதான். நீங்க வாங்கி வச்ச பொருள்லாம் தேவைக்கு வாங்கி தேவைக்கு மீறி வச்சிருக்கிறது எல்லாம் எங்க போகும்? நீங்க மொத்த போயிட்டு யாராவது அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க, அது உங்க கூட வராது. ஆனா தர்மம் என்ன செய்யும், பின்தொடரும். அதுவும் வந்து சதக்கத்துல் ஜாரியாவா பார்த்து செஞ்சோம்னா தொடர்ந்து நம்ம மரணத்துக்கு அப்புறமும் வரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு இந்த தஜ்வீதுங்கிற டாபிக் எடுத்ததுக்கு காரணம், இப்போ நிறைய தஜ்வீத் சம்பந்தமா தான் நம்ம சகோதரர் புக் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப எல்லாத்தையும் மணி கலெக்ட் பண்ணி ஒரு தடவையும் வைக்கணும் பெரிய போராட்டத்துக்கு மத்தியில ஒரு சின்ன அழகான ஒரு அமர்வை தந்திருக்கான். நாடுகளுக்கு தான் எல்லாம் நன்மையே தரும், எல்லாருக்கும் கிடைக்காது. இதே ஒரு கல்யாண கூப்பாடா இருந்தா பரியாசம் பற்றாது, நிறைஞ்சு வலிச்சிருக்கும். ஒரு சப்பு நிற்கும் பின்னாடி சோத்துக்கு. பரவாயில்ல, அல்லா அல்ஹம்துலில்லாஹ், அல்லா நம்மள தேர்ந்தெடுத்து இந்த ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்திருக்கான். பிளஸ் நபிமார் மலக்குமார்களோட துவா இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். நம்மளுக்கு எதுக்கு வந்தோம், பிரைஸுக்காக வந்திருக்கலாம். இங்க கிடைச்ச சேதிய தயவு செஞ்சு
2 கால எல்லாம் கொடுத்தாண்டு ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டுறாதீங்க. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டி கொடுத்து அடியே தப்பு பண்ணாத, மாட்டிக்குவா, மகசருக்கு போனா அல்லாட்ட மாட்டிக்குவா, இங்கே நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சரி பண்ணிக்கலாம். ஆனா மகசர் மைதானத்துல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போறியன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப நம்மளுக்கு செய்த கெட்ட விஷயத்துலதான் நம்மளை கொண்டு போவோம். எப்படி கொண்டு போவோம்? இந்த சாட்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், டிவி பாக்குறதா இருக்கட்டும், முக்கியமா பெண்கள் புற பேசுறதா இருக்கட்டும், அவதூறு பேசுறதா இருக்கட்டும், நம்ம தான் அதிகமா இருக்கோம்னு யாரு சொல்லியிருக்கிறாங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. மெஹ்ராஜ் பயணம் போயிட்டு வந்து சொன்ன செய்தி, அவங்க கண்ணால பார்த்த செய்தி. இப்ப பெண்கள் நரகத்துல அதிகமா பார்த்திருக்காங்கிறதுக்கு அவங்க இபாதத்துல கூட இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம பேசின புறம், அவதூறு, கோலு, இந்த சிந்துகட்டு வேலை பார்த்து விடுறது, ஒரு மனுஷரை மதிக்கிறது இல்ல, மருமோல மாமியா மதிக்கிறது இல்ல, மாமியாவை மருமோ மதிக்கிறது இல்ல. நான் அம்மா வீட்டு சைடு நல்ல இணக்கமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க உங்களை அடிச்சாலும் மாமியார் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா மாமியார் வீட்டு ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை தான், அதை பெருசா தூக்கிடுறது. அல்லாஹ்க்காக சபர் பண்ணுங்க. இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத உலகம். இப்ப நம்ம திருப்பி போவோமாங்கிறது நிச்சயம் கிடையாது. ஆனா நீங்க மௌத்து நம்ம கழுத்திலே இருக்குது, நம்ம நன்மைகளை அள்ளக்கூடிய ஒரு முறை இருக்கணும். வாங்கினதை இங்கே விட்டுட்டு போயிடாது, மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அல்லாட்ட துவா செய்யுங்க. அதன்படி அல்லாஹ் நம்மள வாழ வைக்கணும். இன்ஷா அல்லாஹ். கல்வி கற்றவங்களும் கற்காதவங்க சமமாக மாட்டாங்க. கல்வி கற்றவங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்க? 1000 வணக்கசாலியை விட ஒரு கல்வியாளர் சிறந்தவர். இதுக்கு ஓமையா அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, முழு நிலவு இருக்கு பாருங்க, முழு நிலவு எவ்வளவு பிரகாசமா இருக்கு, அது மாதிரி கல்வி கற்றவங்க. சின்ன சின்ன நட்சத்திரமா இருக்குல்ல, அவங்க எல்லாம் அமல்கள்ல ஈடுபட்ட வணக்கசாலி. அப்ப வணக்கசாலியா அறிஞர் வணக்கசாலியாவும் இருப்பாரு, கல்வியிலே சிறந்தவரா இருப்பாரு. அவர் கற்ற கல்விய பல பேருக்கு வெளிச்சமா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் அல்லாஹ் உண்மையா நிலாவை காட்டுறான். முழு நிலவு மாதிரி நம்ம ஆவலாமா? இன்ஷா அல்லாஹ் ஆவலாமா? இன்ஷா அல்லாஹ். கல்வியில தொடர்ந்து பயணிச்சு இந்த மார்க்கும் அந்த கடல்ல அல்லாஹ் தந்துகிட்டே இருக்கான் மார்க்க விஷயங்களை. அதுக்கு கடலை மையாக்கி நம்ம மார்க்க விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டு எழுதினாலும் மைய தீந்துரும், கடல் தீந்துரும். ஆனா அல்லாஹ்வுடைய கல்வி தீராது. அப்ப நம்ம எவ்வளவு டைம் கொடுக்கணும் இந்த கல்விக்கு, நம்ம அதிக டைம் எதுக்கு கொடுக்குறோங்கிறத நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இதை கேட்டு 2-3 நாளைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பழைய சைத்தான் நம்மளை தட்டி தூக்கிட்டு போயிடும். அதனால சைத்தான் இருந்து அதிக பாதுகாவலை தேடிட்டு அதிகம் அமல்கள்ல ஈடுபடக்கூடியவங்களா நம்ம நம்ம கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறவங்களா நம்ம மாறணும். பட்டம் முக்கியம் கிடையாது, ஆலிமாங்கிற பட்டம் முக்கியம் இல்ல. நம்ம கத்துக்கிட்டோமா? நிறைய ஆலிமாங்க இருக்கிறாங்க, பட்டத்துல இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்குதாங்கிறது பெரிய கேள்வி. பட்டம் வாங்கிதான் கத்துக்கணும்னு இல்ல, கத்துக்கிற வழிகள் நிறைய இருக்கு. உங்களோட முயற்சி, துவா, அல்லாஹ் நாடுவான். இன்ஷா அல்லாஹ். கல்வியின் பக்கம் உங்களோட சிந்தனைய கொண்டுட்டு போங்க. எந்த சமுதாயம் கல்வியில சிறந்து விளங்குதோ அந்த சமுதாயம் வெற்றியின் பக்கம் இருக்கும். எந்த சமுதாயம் கல்வியின்மையில் இருக்குதோ அது தோல்வி அடைஞ்ச சமுதாயம். இது 2 உலகத்துக்கும் மேட்ச் ஆகும். இந்த உலகத்துக்கும் மேட்ச் ஆகும், மறுமையும் அது மேட்ச் ஆகும். யாரு வெற்றி அடைவா? நம்ம கல்வி, இப்போ ஒரு வசனத்தை பார்க்கிறோம்,
அதை தப்சீர் பார்க்கிறோம், விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழும். இப்ப சூரத்துல் பக்கரால 177வது வசனத்தை நோட் பண்ணிக்கீங்க, செல்லு வச்சிருக்கீங்க. இது நமக்கு ரொம்ப முக்கியம். 177வது வசனத்தை இன்ஷால்லா போய் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், புண்ணியம்டா கிழக்குக்கும் மேற்குக்கும் உங்களோட முகத்தை திருப்புறது இல்ல, மாறா என்ன சொல்ற, அல்லாஹ்வின் நேசத்துக்காக முழுமையா ஈமான் கொண்டு யார் தன்னோட சொந்தங்கள், பந்தங்கள், அனாதைகள், ஏழைகள், மிஸ்கீன்கள், வழிபோக்கர்கள் அல்லாஹ்வின் நேசத்துக்காக அவங்களுக்கு செலவு செய்யணும். அதே மாதிரி சோதனை வரும்போது என்னடா அல்லாஹ் அப்படி செஞ்சுட்டான்னு சொல்லாம என் ரப்பு எனக்கு கொடுத்த சோதனையை நீக்குவாண்டு அந்த சோதனையை தாங்கிக்கிட்டு யாரு அதை கரையா செய்யறாங்களோ அவங்கதான் புத்தகீன்கள் அல்லாஹ் சொல்லுவோம். அப்ப நம்ம இறை நம்பிக்கையாளர், இறை நம்பிக்கையாளர், இறை நேசர் நம்ம ஆகலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பல வசனத்துல நீங்க ஜக்காத்து கொடுங்க, தான தர்மம் செய்யுங்கன்னு சொல்ல இல்ல, உறவுகள் தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு உறவுல பல பேர் பிரிஞ்சு கிடக்குறோம். உறவுல தான் பிரச்சனையே. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும்? உறவுல தான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உறவு தான் ஆரம்பம். நீ ஜக்காத்து கொடு, தான தர்மம் செய்யணும்னா உறவுல இருந்து ஆரம்பிக்கணும். எதுக்கு நான் இதையெல்லாம் கொண்டு வந்து சொல்றேன்னா, பெண்கள் ஒரு குடும்பத்தை அழகா மாத்துறது பெண்கள் கையில இருக்கு. பெண்கள் நம்ம கையில தானே இருக்கு. புருஷன் கஷ்டப்பட்டு இருக்கையில நல்லா 60 பவுன் நகை பீரோல வச்சு கூட்டிக்கிட்டு ஹெல்ப் பண்ணாம இருக்க கூடாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறணும். அதுக்காக முழுசா கொடுத்துட்டு ஏமாறவும் பண்ணணும். அதனால பார்த்து துவா செஞ்சு நடந்துக்கணும். அது மாதிரி குடும்பத்திலையும் சரி அண்டர்ஸ்டாண்டிங்கா, மாமியா மருமகள் எல்லாம் ஒத்துமையா. எதுக்காக? இது நிரந்தரம் இல்லாத துணியாவா? இந்த துணியாவை விட்டுட்டு போகிற துணியாக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்மளுக்கு நிரந்தரமான மறுமை இருக்கு, சொர்க்கம் இருக்கு. அல்லாட்ட கோரிக்கை எப்பயும் வைங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்காக கோரிக்கை வைங்க. எல்லாம் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்காங்க. அங்க உள்ள அழக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லிட்டு பக்கரால அடுத்தடுத்து சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், தர்மம் செய்யணும், அதாவது இறை நம்பிக்கை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொர்க்கத்தை நிரந்தரமா தர்றேன்னு சொல்றோம். அப்ப அதுக்கு ஆசைப்படுவாங்க. எவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுறோம், அது நோட்டா போயிட்டு அது நமக்கு கிடையாது. நம்ம சந்ததியர்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பூகம்பம், நிலநடுக்கம் முடிஞ்சு போச்சு, எழுது ஒண்ணு இல்லாம போயிடும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகம் வாழ்க்கைக்கு ஆசைப்படுறோம். மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசுறான். சொர்க்கம் எப்படி இருக்கும்? எந்த கண்ணும் கண்ணீராத, யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்கு ஆசைப்படுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் சொர்க்கத்துல சந்திக்கணும், நியத்து வைங்க. அதுக்கான உங்களை உழைப்ப போடுங்க, அதுக்கான முதலீட போடுங்க. இன்மைக்கான முதலீடு நிரந்தரம் இல்லைன்னு மனசுல வச்சுக்கிங்க. அழகிய முறையில குர்ஆன் ஓதி மாணவர்களுக்கு ஒப்பான அந்தஸ்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆகி அருள்வானாக என்று துவா செய்தவனா எனக்கு உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.